என்னடி கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்த கையோட பரபரன்னு அலையுதே, தூங்க போலையா? தூங்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வழியில் உட்காந்துருக்கீங்களே. என்னது, நான் வழியில் உட்காந்துருக்கேனா? நான் ஒரு வாரமா சோபால தானே உட்காந்துருக்கேன். போறதுக்கு தான் இவ்வளவு வழி இருக்கே, போக வேண்டியதானே. பேசணுமேனு என்ன தேவை ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத. சரி, அலாரத்தை எதுக்கு எடுத்துட்டு போற? அலாரத்தை எடுத்துட்டு போகல மாமியாரே, அலாரத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வந்தேன். எனக்கு என்னத்துக்கிட்டே அலாரம்? நான் தான் காலையில் 5 மணிக்கெல்லாம் கோழி கூவுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சிருவேனே, உன்னை மாதிரி நினைச்சியோ? இருந்தாலும் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திக்காம போயிட்டீங்கன்னா என்ன செய்ய? அதனால இதை வச்சுக்கோங்க. அடியே, வருஷ காலமா நான் பாட்டுக்கு 5 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மட்டும் எப்படி எந்திக்காம போவேன்? நான் என்ன நாளைக்கு செத்தா போறேன்? ஐயையோ, அவசரப்பட்டு செத்துக்கித்து போயிடாதீங்க. காலையில் 5 மணிக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இந்த அலாரத்தை வச்சுக்கோங்க. அலாரம் அடிச்சோன்னா 5 மணிக்கு வந்து என்னை எழுப்பி விடுங்க. அலாரம் வச்சு எந்திரிச்சு போற அளவுக்கு அப்படி என்ன காலையிலே உனக்கு முக்கியமான வேலை இருக்கு? கலெக்டர் வேலைக்கா போற? எத்தே, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் எழுப்பி விடுங்க. காரணத்தை கேட்ட சொல்ல மாட்டேன், ஆனா எழுப்பி விடுறதுக்கு மட்டும் நான் வேணுமோ? அலாரம் வேணும் நீயே உன் ரூம்ல கொண்டு வச்சு நீயே எந்திரிச்சுக்கிட வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட தர? எங்கள் ரூமில் வைக்கிறது பிரச்சனை இல்லை. எங்கள் ரூமில் தான் உங்கள் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காருல்ல. அவரே பாவம் வேலைக்கு போயிட்டு உழைச்சி களைச்சி வர்ற மனுஷன். இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டாரு. அவர் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே, அவர் இடைஞ்சல் பண்ணணுமா? அலாரம் அடித்தோன்னே சத்தம் கேட்கும், அவர் முழிச்சிருவார்ல, பாவம் தானே. அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்கேன். நீங்கள் வச்சு அலாரம் அடித்தோன்னே என்னை எழுப்பி விடுங்க. ஏ கடவுளே, படா படுத்துதாலே. இப்போ என்ன டீ, உன்னை காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடணும், அவ்வளோதானே? இந்த அலாரத்தை தலையை சுற்றி தூர போடு. நான் காலையில் 5 மணிக்கு வந்து உன்னை எழுப்பி விடுதேன். எத்தே, அலாரம் அடித்து அந்த சத்தம் கேட்டு வந்து என்னை எழுப்பி விடணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வந்து எழுப்பி விடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா என்ன செய்ய? உங்களெல்லாம் நம்ப முடியாது. இந்த அலாரத்தை கொண்டு போய் உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க. அலாரம் அடித்தோன்னே வந்து என்னை எழுப்புங்க. நீ அலாரத்தை கொடுத்துட்டு போ, நான் அலாரம் வச்சாதானே தூக்கி தூர போட்டுருதேன். அதெல்லாம் கிடையாது. நான் என் ஃபோனில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சுருக்கேன். அது அடித்தோடனே வந்து எந்திரிச்சு நீங்கள் அலாரம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் போவேன். ஏன் பேதியில் போவா? இப்படி போட்டு படா படுத்துதாலே. இவ பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கலான்னு தெரியலையே. எத்தே, நேரம் ஆகுது. இந்தாங்க அலாரத்தை பிடிங்க, நான் போய் தூங்குதேன். கொடுத்து தொலை. அலாரம் அடிச்சோடனே ஆஃப் பண்ணி போட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிட்டேன்னு என்ன செய்வேன்? எத்தே, அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க தே, நாசமாக போயிரும். காலையில் என்னைய 5 மணிக்கு மறக்காமல் எழுப்பி விட்ருங்க தே. உங்கள் காலில் வேணால் உளுந்து கெஞ்சி கேட்க, தயவு செஞ்சு எழுப்பி விட்ருங்க. சந்தேகமா இருக்கே. அப்படி 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்ய போற? உனக்கு 11 மணிக்கு தானே பொழுது விடியும். எத்தே, நாளைக்கு 5 மணிக்கு பொழுது விடிஞ்சே ஆகணும். காலையில் என்னை எழுப்பி விட்ருங்க, மறந்துடாதீங்க. நல்லா இருப்பீங்க. சரி, எழுப்பி விடுறது இருக்கட்டும். பேச்சு வாக்கல காலில் உழுதுன்னு சொன்னியே, வந்து உழு, எழுப்பி விடுதேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே அதை பிடிச்சிக்கிட்டு காலில் உள்ள சொல்லுவீங்களோ? காலில் உளுந்தா காலையில் எழுப்பி விட யோசிக்க, இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகம்தான். சரி, காரியம் ஆகணும்னா கழுத காலில் கூட உழலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மாமியாரே, என் குலதெய்வமே, காலையில் மறக்காமல் எழுப்பி விட்டுருங்க தாயே. என்னத்துக்கு இவ காலெல்லாம் உளுந்து கேட்கா? சரியில்லையே, 5 மணிக்கு எந்திரிச்சு எங்க போறா? அடியே மருமோளே, சொல்ல, என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்ய போற? எத்தே, காலையில் சொல்லுதந்தே, எனக்கு இப்போ தூக்கமாக வருது. கல்யாண வீட்டில் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அது கை காலெல்லாம் வலிக்கி எங்கடா போய் படுப்போன்னு இருக்கு. காலையில் சொல்லுது என்ன, எழுப்பி விட்டுருங்க மறக்காம, இல்லைன்னா மண்டையை உடச்சிருவேன். இப்படி என்னைய மிரட்டி உருட்டி அதிகாரம் பண்ணி எழுப்பி விடுன்னு சொன்னா நான் எழுப்பி விடுவேனோ? எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் மட்டும் என்னைய காலையில் கரெக்டாக எழுப்பி விட்டு பாருங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுதேன். சரிட்டி, என்னமோ செய்ய போற, எழுப்பி விட்டு தொலைக்க போ. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. மாமியாரே, நாடு முன்னேற. காலையில மறக்காம எழுப்பி விட்டுருங்க. மாமியாரே, காலையில மறக்காம எழுப்பி விட்டுருங்க. இவன் போய் படுமா, உயிரை வாங்கி தொலைக்காத. நட்டுவாக்காளி மாதிரி கிடந்துக்கிட்டு என்ன வரத்துக்கு வருது? மாமியாரே, மண்டை பத்திரம் ஞாபகம் இருக்குல்ல? உன் வாசல் தேடி வந்தேன். தூங்குதியா செல்லம், தூங்கு தூங்கு. தூங்கும்போது மட்டும்தான் இவன் மனசி மாதிரி இருப்பா, மற்ற நேரம் பூரம் சரியான பிசாசு மாதிரி இருப்பா. பெரிய எலிசபெத் மகாராணின்னு நினப்பு. ஐயோ, முழிக்காளே, நம்மளை பார்த்துருவாளோ? இப்போ என்ன செய்ய? ஐடியா கிடைச்சிட்டு. மாலாவா கொக்கா? துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, ஆராரோ கண்ணே ஆராரோ, தூங்குடி செல்லம் ஆராரோ, பட்டுக்குட்டி தூங்கு ஆராரோ. எப்பா, ஒரு வழியா பாட்டு பாடி தூங்க வச்சாச்சு. மீனா செல்லம், நீ நல்லா தூங்குமா? அக்கா உனக்காக ஆசையா இந்த அலாரத்தை கொண்டு வந்திருக்கேன்.
எம்மா என்ன மிதி, இவ தூக்கத்துல மிதிக்காளா இல்லைன்னா வேனுக்குள்ளே மிதிக்காளா தெரியலையே. தங்கம் வெள்ளி நகை வைரம் பெட்டி நிறைய தங்க நகை அது எல்லாம் எனக்கு தான். மாலாக்காக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆஹா லாட்டரி சீட்டுல 10 கோடி விழுந்திருக்கு, அது எனக்கு தான். என்ன இவ திடீர்னு 10 கோடி தங்கம் நகை வைரம்னு உளறிக்கிட்டு இருக்கா? உண்மையிலுமே லாட்டரி அடிச்சிட்டோ? கனவு காங்கான்னு நினைக்கேன். சரி நீ இப்படியே கனவு கண்டுகிட்டே இருமா, அக்கா வந்த வேலையை முடிச்சிட்டு போயிருதே. வந்த வேலை முடிஞ்சிட்டு டும் 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 மீனா ரூம்ல அலாரத்தை வச்சாச்சு. டும் 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 டும். மீனம்மா மீனம்மா நல்லா தூங்கும்மா, காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்மா, நீ அலறிக்கிட்டு முழிக்க போறம்மா. மக்களே நான் காலையில 5 மணிக்கு எந்திக்கணும். ஆனா அலாரத்தை என் ரூம்ல வைக்காம மீனா ரூம்ல வந்து எதுக்கு வச்சேன்னு பாக்கீங்களா? நானே சொல்லுதே நல்லா கேட்டுக்கோங்க. காலையில அலாரம் அடிச்சோடனே அவ சத்தம் போட்டு கலாட்டா பண்ணி வீட்டையே 2 ஆக்கிடுவா. அந்த சத்தத்துல நம்ம எந்திரிச்சுக்கிடலாம். நம்ம ரூம்ல அலாரத்தை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காதுக்குள்ளேயே கிரு கிருன்னு சத்தம் கேட்குமா, அது நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதனாலதான் அவ ரூம்ல வச்சேன். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். உன் வாசல் தேடி வந்தேன். பரவாயில்லையே, எல்லாரும் காலங்காத்தாலே நல்லா கரெக்டாக வந்துட்டீங்களே. சோறு போடுதாங்கன்னா எப்படி வராம இருப்போம்? எப்பா காலங்காத்தாலே எழுப்பி விட்டு எந்திங்க எந்திங்க எந்திங்கன்னு வீடு பூரா ரகலை பண்ணி அலப்பறை பண்ணி எழுப்பி விட்டு கூட்டு வந்துட்டாளுகள்ல. அடியே ஏண்டி அத்தை பாட்டியை கூட்டு வந்தீங்க? அவங்க வயசான ஆளு, அவங்கள தூங்க போட்டுட்டு நீங்க 2 பேரும் வர வேண்டியதானே? எழுப்பிட்டாளுகள்லம்மா, என்ன செய்யன்னு வந்தேன். அதெல்லாம் இல்லை லட்சுமி அக்கா, நம்பாதீங்க, போய் சொல்லுதாங்க. எழுப்பிட்டோன்ட்டுலாம் வரல. எத்தனை புளியோதரை போடுதாங்கத்தேன்னு சொன்னேன்னா உடனே குதிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்படியே அத்தை பாட்டி, நானும் அதுக்கு தான் வந்தேன். கோயிலில் பிரசாதம் கொடுக்காங்கல்ல, நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்கல, அதான் நல்லா இருக்கும் ஓடி வந்துட்டேன். அப்படியாம்மா, புளியோதரை இந்த மாசம் பூரம் தருவாங்களோ? ஆமா அத்தை பாட்டி, இந்த மார்கழி மாசம் பூரா தினமும் புளியோதரை பொங்கல் சுண்டல் சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையில எல்லாரும் வீட்டு வாசல்ல நல்லா அழகா கோலம் போடுவாங்க. பிறகு கோயிலுக்கு வருவாங்க. வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு போக வேண்டியதா. அதானே கேட்கேன். இவளுகளுக்கெல்லாம் 11 மணிக்கு தானே பொழுது விடியும். இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உயிரை வாங்கி கூட்டு வந்துட்டாளுகள்ல. ஆமாம் பாட்டி, அந்த சுவையான சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் சுண்டலையும் புளியோதரையும் நினைக்கும் போதே வாயில் அப்படியே எச்சி ஊறுது. அதை நினைக்கும் போது எப்படி தூக்கம் வரும்? அலாரம் வச்சு எந்திரிச்சு நல்லா அழகா எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் தெரியுமா. நல்ல வெண்ணி போட்டு அழகா குளிச்சுட்டு சூப்பராக வந்திருக்கேன். நீ வெண்ணிலையா குளிச்ச? நாங்களாம் பச்சை தண்ணியில குளிச்சோம்மா. காலங்காத்தாலே பச்சை தண்ணியில குளிச்சாதான் உடம்புக்கு நல்லது. சரி வாங்க உள்ள போவோம், நேரம் ஆயிர போகுது. ஆமாம், சீக்கிரம் எல்லாரும் உள்ளே வாங்க, சோறு காலியாயிர போகுது. வாங்கம்மா வாங்க வாங்க. என்ன கொடுமடா இது? பேய் ஓட்ட போனா இவர் தான் அங்க மந்திரவாதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கோயிலுக்கு வந்தா இவர் தான் பூசாரியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கரெக்டா பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பு. வாங்க பூஜை பண்ணிடுவோம். தாத்தா எப்ப பிரசாதம் தருவீங்க? பூஜை முடிஞ்சோன்னு பிரசாதம் கொடுத்துருவோம்மா. நம்மளுக்கு என்ன பிரசாதமா முக்கியம்? பூஜை தானே முக்கியம். வாங்க பூஜை பண்ணுவோம். என்னது பிரசாதமாவா முக்கியம்னு கேட்கீரு? சரி நீங்க பூஜையை பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்க கோயில் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு வரோம். ஏம்மா என்னம்மா, வர்ற ஆட்கள்லாம் இப்படியே போயிட்டீங்கன்னா நான் யாரை வச்சு பூஜை பண்ண? வர்ற ஆட்களா? யாரு வந்தா? எங்களுக்கு முன்னால யார் வந்தா சாமி? ஏம்மா நான் கோயில திறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து வரிசையில ஆட்கள் நின்றுட்டு இருக்குமா, எப்படி வந்தாங்கன்னே தெரியல. பின்னால வெளியே ஏறி குதிச்சு வந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. அங்க போய் பார்த்தா சோறு போடுற இடத்துல கூட்டமா கிடக்கு. அட கடவுளே, நம்மளுக்கு முன்னால யாரோ வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க போல. பிரசாதம் காலி ஆயிருமே, சீக்கிரம் வாங்க போய் வரிசையை பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும் மக்களே, வந்து பூஜைக்கு நில்லுங்கம்மா, பூஜை பண்ண நேரம் ஆயிட்டு. சாமி கோவச்சுக்கிடாதீங்க, பின்னால யாராவது ஆட்க வருவாங்க, அவங்கள வச்சு பூஜை பண்ணுங்க. நாங்கள் போய் வரிசையில் இடம் பிடிக்கும், பிறகு சோறு காலியாயிரும். என்னம்மா வரிசையா முக்கியம்? வருஷம் முக்கியம் இல்லை சாமி, சோறு தான் முக்கியம். நாங்கள் போய் வரிசையில் நிற்கலைன்னா சோறு காலியாயிரும். உங்களுக்கு என்ன, முதல்ல ஒரு தூக்குச்சட்டியில் அள்ளி வச்சிருப்பீர்ல, எங்களுக்கு அப்படியா? போய் வரிசையில் நின்று காத்து கிடந்தா தானே கொஞ்சோண்டு சோறு கிடைக்கும். யாருக்கும் ஒரு பக்தியே கிடையாது. சோறு போடணும்னு அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துருந்தாளுங்க. பிறகு இந்த மார்கழி மாசம் குளிருக்குள்ள காலங்கத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில குளிச்சுட்டு வந்து நின்று பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்களா நல்ல சுடுதண்ணி போட்டு குளிச்சிருப்பீர்ல, இந்த நெட்டச்சி கூட சுடுதண்ணி போட்டு தான் குளிச்சா. ஆனா நாங்க எல்லாரும் பச்சை தண்ணியில குளிச்சோம் தெரியுமா. குளிச்சுட்டு வந்தது எதுக்கு? இந்த சுண்டலும் பொங்கலும் வாங்கி திங்க தானே. அதை சீக்கிரம் கண்ணில் காட்டுங்க. யாராவது கேசுக்க பண்ணீங்களா? போங்க போய் எந்த அவங்களுக்குள்ள வரிசையில் ஆட்கள் நிக்கி அங்க போய் கூட்டத்தோட கூட்டமா நில்லுங்க, போங்க. வழி காட்டுனதுக்கு ரொம்ப நன்றி சாமி. நாங்க போய் பிரசாதம் வாங்கிட்டு பிறகு வந்து சாமி கும்பிட்டுட்டு போறோம்ல. வருஷம் போட்டும் எதுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டே இருக்கீங்க? அதானே, எவ்வளவு நேரத்துக்கு ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்க செல்லத்தாயி? எதுக்கு இப்படி நிக்க?
முன்னால நீ வாங்கிட்டு நவுண்டு போனா தானே அடுத்த ஆளுக்க வாங்க முடியும். என்ன என் முன்னால நிக்கணும்னு வேண்டுதலா? வாயா என் வழுக்கு பாரு, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன உன் முன்னாடி வந்து நிக்கணும்னு வேண்டிக்கிட்ட வந்து நிக்க? முன்னால சோறு போட்டா தானே வாங்கிட்டு போவாளுங்க, அவளுக்கு போனா தானே நான் போக முடியும். வந்துட்டான் சொல்றதுக்கு. பேசாம வாயை முடிக்கிட்டு நிக்கியா, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்குடட்டா? சரி சரி, கோவப்படாத. ரொம்ப கோவப்பட்டு தான் மண்டை பூரா நிறைச்சு போய் வெள்ளையா கிடக்கு. இன்னும் எதுக்கு கோவப்படுத? கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. முன்னால இருக்கிற ஆள்கிட்ட சொல்லு, அவளுக்கு நவுண்டு போவாளுங்க. அங்க மட்டும் என்ன இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும்? எனக்காவது முடி நிறைச்சாலும் நல்ல முடி நிறைய இருக்கு. அங்கெல்லாம் முடி இருந்ததுக்கான அடையாளமே தெரியலையே. வலுவலுன்னு நல்லா வலிச்சு எடுத்த மாதிரில இருக்கு. செல்லத்தாயி மன்னிச்சுக்கோம்மா, தெரியாம உன்கிட்ட வாயை கொடுத்துட்டேன். இனிமே வாயே திறக்க மாட்டேன். நீ பேசாம நில்லுமா. நீ எவ்வளவு நேரம்னாலும் நில்லு, நான் உன் பின்னாலேயே நிக்க. மொட்டை மண்டானாச்சி, தூக்கு சட்டி இருக்கு, பெரிய அண்டா இருக்கு, ஆனா ஒண்ணு தந்த மாதிரி இல்லையே. பிரசாதம் எப்ப தருவீங்க? பூசாரி பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு, அப்பந்தான் நான் தருவேன். என்னது, பூஜை முடிஞ்ச பிறகுதான் பிரசாதம் தருவீங்களா? பூஜை என்னைக்கு முடிய, நாங்க எப்ப பிரசாதம் வாங்கிட்டு போக? வீட்டுல தலைக்கு மேல வேலை கிடக்கே, கொஞ்சம் சீக்கிரம் பிரசாதத்தை கொடுத்து விடுங்களே. ஏமா வீட்டுல வேலை இருந்தா போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? இங்க வந்து எதுக்கு வரிசையில நின்று என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? என்னது, வீட்டுல போய் வேலையை பார்க்கணுமா? பிறகு பிரசாதத்தெல்லாம் நீர் அவ்வளத்தையும் அப்படியே வீட்டு கழிட்டு போலான்னு பாக்கீரா? போடுறது வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாசம் மட்டும்தான் பிரசாதம் போடுதீரு. அதையும் எல்லாத்தையும் ஆட்டையை போடலான்னு பாக்கீரா? நாளை பிரசாதம் வாங்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன். ஏமா என்கிட்ட கோவப்பட்டு என்னமா ஆக போகுது? பூசாரி பூஜையை முடிச்சதானே நான் பிரசாதம் தர முடியும். நல்லா சொல்லுவீரு. 5 மணில இருந்து நாங்க காத்து கிடக்கோம். பிரசாதத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு பூஜை முடிஞ்சாதான் தருவேங்கீரு. நாங்க அவ்வளவு நேரம் காத்து கிடக்கணுமோ? அதெல்லாம் முடியாது. இப்பமே எங்களுக்கு பிரசாதத்தை கொடுங்க. ஏமா இப்படி என் உயிரை போட்டு வாங்குறீங்க? நானும் உங்களை 5 மணிக்கு வர சொன்னேன். கோயிலே 6 மணிக்கு தான் திறக்கும். நீங்க 5 மணிக்கே வந்து பின்னாடி வழி ஏறி குதிச்சு உள்ள வந்து வரிசையில நின்றுக்கிட்டு பிரசாதத்தை கொடுன்னு எப்படி கொடுக்க முடியும்? யார்கிட்ட கதை விடுதீரு? பக்கத்து தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயில்ல 5 மணிக்கே மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதுன்னு நானே எந்திரிச்சு வேகமா ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா 6 மணிக்கு தான் கோயில் திறப்போங்கீரு. யாரை ஏமாத்த பாக்கீரு? பிள்ளையார் கோயில்ல 5 மணிக்கு மணி அடிச்சாங்கன்னா அங்க போய் பிரசாதம் வாங்கி திங்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்து வரிசையில நின்றுட்டு இருக்க? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அது ஏன் இஷ்டம். அந்த கோயில் பூசாரிட்ட நேத்து நைட்டே விசாரிச்சுட்டேன். அவர் 30 நாளைக்கு சுண்டல் தான் போடுவேன்னு சொல்லிட்டாரு. தினம் சுண்டலை போட்டு திங்க முடியுமா? இந்த கோயில்ல தான் தயிர் சாதம், புளியோதரை, பொங்கல் அது இதுன்னு எல்லாம் தாரீங்க. அதுக்கு தான் இங்க வந்து வரிசையில் நிக்க. அப்பா, நான் பாட்டுக்கு தெருவுல மீன் வித்துக்கிட்டு அலைஞ்சேன். இந்த பூசாரி வந்து மார்கழி மாசம் பூரா எனக்கு பிரசாதம் செஞ்சு கொடு, நான் வந்து 2000 ரூபாய் தாரேன்னு சொன்னாரு. ஒரு 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தது தப்பாமா? அந்த 2000 ரூபாய் முழுசா வாங்குறதுக்குள்ள இவளுக்கு என் ஜீவனை வாங்கிடுவாளுங்க போலயே. என்ன லட்சுமி அக்கா, இப்படி கூட்டம் குமிஞ்சு போய் கிடக்கு? நிக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியலையே. என்னது, நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்காதா? அது எப்படி நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்காம போகும்? நான் பாக்க இரு. அடியே மாலா, இது என்ன மாலா பிரசாதம் வாங்கும் வழின்னு தனியா எழுதியா போட்டிருக்கு? நீ பாட்டுக்கு வந்து முன்னால நிக்க, பின்னால போய் வரிசையில் நில்லு. ஏட்டி, சொன்னது காதுல உழலையோ? நாங்கெல்லாம் வரிசையில நிக்கோம். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தெரியலையா? நீ பாட்டுக்கு வந்த முன்னால போய் நிக்க, பின்னால போடி. மாலா, பேசாம வந்து வரிசையில நில்லு. ஏழரையே கூட்டாத. காது கேக்கா இல்லையா? இங்க 2 பேரும் கழுதையா கத்திக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு முன்னால வந்து நிக்க, பின்னால போறியா இல்லைன்னா தூக்கி வீசட்டா? ஏ கடவுளே, மாலை மட்டும்தான் முன்னால போய் நின்னா, இப்ப நெட்டச்சியும் போய் நிக்காலே. இன்னைக்கு சண்டை இழுத்துருவாளுக போல. அடியே இங்க வாங்கடி. லட்சுமி அக்கா, நான் தான் காது கேட்காத மாதிரி நிக்கல, நீங்களும் அப்படியே நில்லுங்க. முடிஞ்சா நெட்டச்சிக்கு முன்னால வந்து நில்லுங்க. எம்மாடி, நான் நிக்கலப்பா, எனக்கு பயமா இருக்கு. யோ மொட்டை மண்டையா, இவளுக்கு 2 பேரும் முன்னால வந்து நிக்காளுக, என்னன்னு கேட்க மாட்டீரா? ஏமா அதெல்லாம் உங்க பிரச்சனைமா. வரிசையில யாரு நிக்கீங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். பிரசாதம் கொடுக்க சொன்னா கொடுப்பேன், அவ்வளவுதான் என் வேலை. ஒத்த ரோசா தங்கச்சி, ஒத்த ரோசா. செல்வி, நீயா? நீ எப்போ வந்த? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே. அடியே செல்வி, எதுக்கு இப்ப என்னைய அடிச்ச? வரிசையில ஆள்க நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையோ? பின்னாடி நின்னு கழுதையா கத்திக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு முன்னால வந்து வரிசையில நிக்க. ஒழுங்க பின்னால போய் வரிசையில் நில்லு. நான் எதுக்கு பின்னால போய் நிக்கணும்? நான் நேத்து ராத்திரியே வந்து இடத்த போட்டு வச்சுட்டு போயிருக்கேன். நான் தான் முன்னால நிப்பேன். என்னது, நேத்து ராத்திரியே இடத்த போட்டு வச்சுட்டு போனியா? ஆமா, நேத்து ராத்திரியே நான் பூசாரிட்ட வந்து சொல்லி இடத்த போட்டு வச்சுட்டு போயிட்டோம்ல. நான் தானே அப்ப முதல்ல நிக்கணும். இது நல்ல கதையா இருக்கே. யார் வராங்களோ அவங்க தானே முன்னால நிக்கணும். நேத்து ராத்திரி வந்தேன், முந்தா நேத்து ராத்திரி வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
கடவுளே, ஒரு புளியோதரை திங்கணும்னு நினைச்சு வந்தது தப்பா இல்ல தப்பான்னு கேட்க வாயை திறந்து சொல்லுங்களேன். நீங்க பேசாம உட்காந்துக்கிட்டீங்க. இவளுக்கு புளியோதரைக்கு எளியும் பூனை மாதிரி அடிச்சிட்டு கிடக்காளுங்க. இவளுக்கு சண்டை எப்படி நிறுத்த? நீங்க தான் இவளுக்கு மனசுக்குள்ள பூந்து ஒரு நல்ல புத்திய கொடுத்து இவளுகளெல்லாம் 4 அடி அடிச்சு கடவுளோட கருணையை காட்டி இவளுகளை எப்படியாட்டு திருத்தி இந்த சண்டையில இருந்து தீர்த்து வச்சு நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். கடவுளே, காளியாத்தா, மாரியாத்தா, பெருமாளே, முருகா. ஏம்மா சண்டைய போடாதீங்கம்மா, பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கம்மா. காலு கையெல்லாம் வலிக்கி, வயசான ஆளுக்கு எவ்வளவு நேரம் நிக்க. யோ பொக்கவாய் தாத்தா, சண்டை எனக்கும் இவளுகளுக்கும் தான். நீங்க பேசாம வந்து நடுவுல மூக்க நுழைச்சு அடி வாங்கிட்டு போயிடாதீரும். ஏம்மா நான் சண்டைக்கெல்லாம் வரலம்மா, பொங்கல் கொடுப்பாங்கன்னு வந்தம்மா. யோ தாத்தா, மண்டை பத்திரம். அடியே ஒத்த ரோசா, பின்னால போய் நிக்க முடியுமா முடியாதா? நிக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? மொட்டமாண்டா அண்ணாச்சி, நீங்க மீன் விற்கிறவர் தானே? இங்க என்ன வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கீரு? ஏம்மா சம்பளத்துக்கு வந்திருக்கேம்மா. இந்த மாசம் பூரா பிரசாதம் கொடுக்கறதுக்கு நின்னா 2000 தாரேன்னு பூசாரி சொன்னாரு. அதான் வந்து நிக்கேன். சம்பளம் வாங்க உயிரோட இருப்பீரா? எனக்கும் அதாம்மா சந்தேகமா இருக்கு. போற போக்க பார்த்தா இன்னைக்கே மண்டையை போட்டுருவோம் போல. கடவுளே, நீங்க இன்னும் கருணையை காட்டலையா? கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்க. காலையில எந்திரிச்சு குளிக்காம பல்ல மட்டும் விளக்கிட்டு தரவாசல் வழியே ஏறி குதிச்சு வந்து வரிசையில நின்னா நீ பாட்டுக்கு வந்து முன்னால நிக்க நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? யாத்தே, ஏ அழகான நயன்தார மூஞ்ச இப்படி பஞ்சர் ஓட்டுன மூஞ்சா மாத்திட்டாளே. இந்த அறை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அடியே குதிரவாளு, உனக்கு வேற தனியா சொல்லணுமோ? இவ்வளவு நேரம் அவளுகளை சண்டை போட்டு அடிச்சு விரட்டி இருக்கு. நீ வேற வந்து முன்னால நின்னுகிட்டு இருக்க. போடி பின்னால. ஆண்டி, எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். நான் சின்ன பிள்ளை தானே, என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? உங்களுக்காக நான் கல்யாணத்தெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன். உங்களையே டைவர்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எனக்காக ஒரு சோறு விட்டு கொடுக்க மாட்டீங்களா? நான் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போயிருந்தேனே. சரி சரி, போன போதுன்னு விட்டு கொடுக்க, போய் வாங்கிட்டு போ. ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சீ, நல்ல அழகா முன்னால வந்து நின்னேன். இப்படி பின்னால தள்ளி விட்டாளுகளே. அதுக்கு தான் முதலே சொன்னேன், பின்னால வந்து வரிசையில நின்னுங்கன்னு. சொன்ன கேட்டீங்களா? முன்னால போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டுல வந்திருக்கேன். லட்சுமி அக்கா, நீங்களும் எல்லாரையும் மாதிரி புரியாம பேசாதீங்க. குளிக்காம வந்தவளே வரிசையில முதல்ல நின்றுகிட்டு இருக்கா. நம்ம அழகா குளிர்ந்த தண்ணியில குளிச்சுட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கெல்லாம் கோவம் பழியா வரும். மருமோளே, புளியோதரை கண்டிப்பா வேணும். புளியோதரை இருக்குன்னு சொல்லி தான் என்னை கூட்டு வந்திருக்க. பாத்தீங்களா லட்சுமி அக்கா, எங்க அத்தை இந்த வயசான காலத்துல மண்டைய போட போற காலத்துல புளியோதரை வேணுங்கிறதுக்காக காலையில எந்திரிச்சு அழகா குளிச்சுட்டு வந்து வரிசையில நிக்காங்க. அவங்களுக்கெல்லாம் புளியோதரை கிடைக்கலன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும்? அவங்களுக்காகவாது நம்ம போராட வேண்டாமா? வயிறு பசி ரொம்ப தாங்க முடியல. வந்தவங்களாம் முன்னால போய் வரிசையில நிக்காக. சரி, நம்மளும் போய் நிப்போம். அடியே வளர்ந்தவளே, நீங்க உள்ள வரும்போது பூஜை முடிஞ்சிட்டா பூசாரி எதுவும் சொல்லி விட்டாரா? எப்போ பிரசாதம் போடுவாங்களாம்? மணி எத்தனை ஆகுது? ஏ அப்பா, ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேட்கணும். வரிசைய கேள்வியா கேட்டுக்கிட்டு போனா மனசு எப்படி பதில் சொல்ல? யோ பொக்கவாய் தாத்தா, இப்போ மணியை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீரு? கலெக்டர் வேலைக்கா போக போறீரு? ஒழுங்கு அங்கிட்டாம திரும்பி நில்லுங்க. பட்டம்மா வீட்டுல தேடுவாம்மா, போகணும்ல. அதுக்கு தான் மணியை கேட்க. வீட்டுல பால் கறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு உட்காந்து என்னைய பார்த்துக்கிட சொன்னா. நான் பிரசாதம் திங்கணும்னு இங்கிட்டாம ஓடி வந்துட்டேன்னா அதுக்கு தான் கேட்டேன். போவலன்னு சண்டை போடுவா. பொக்கவாய் தாத்தா, உங்களுக்கு பின்னால நின்னவன் முன்னால போய் நிக்கான். அவனை போய் என்ன ஏதுன்னு கேட்டு சண்டை போட்டு 4 அடி போட்டுட்டு நீங்க போய் முன்னால நில்லுங்க. ஒரு மணி எத்தனைன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே? அனாவசியமா அந்த குண்டங்கூட போய் நான் சண்டை போட்டு அடி வாங்கணும். அதுக்கு தான் இவளுக்கு ஏற்பாடு பண்ணுதாளுங்க. கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்கு? இப்பெல்லாம் 2 பேரும் முன்னால நின்னாலுங்க, அடிச்சு விரட்டி விட்டுருக்கு. அதுக்குள்ள இவங்க வந்து நிக்காங்களே, இது என்னப்பா சோதனை? காலங்கத்தால வந்து ஒரு வரிசையில் நின்று நிம்மதியா சோறு வாங்கி திங்க முடியுதா? இப்படி பாடா படுத்துதுகளே. செல்வி அக்கா, யாரை ஜாடமாடையா பேசுறீங்க? நான் இப்ப தானே மஞ்சள் ஆண்டிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கேன். என்னையெல்லாம் சொல்லக்கூடாது. அடியே, மஞ்ச பாட்டியே பின்னால நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி முன்னால வந்து நின்னுகிட்டு இருக்க. அதுவும் எங்களுக்கு முன்னால. அந்த கிழவியை கூப்பிடு, அது மண்டையும் சேர்த்து உடைக்க. என்னைய மட்டும் சொல்லுதீங்க? அந்த முன்னால ஒரு குண்டண்ணே நிக்காருல, அவரை போய் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேனோ? அவனை பார்த்து எனக்கு என்ன பயமா? நீ தள்ளிப்போ, நான் போய் சொல்லுதேன். யோ சில்பா புருஷா. என்னக்கா, நீங்க தான் சோறு போடுதீங்களா? சீக்கிரம் போடுங்களே, வயிறு ரொம்ப பசிக்கி. என்னைய பார்த்தா உனக்கு என்ன சமையல்காரி மாதிரியே தெரியுது? நீ கேட்டோன்னு உனக்கு சோறு போடுறதுக்கு? ஆமாக்கா, சமையல்காரி மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் சோறு போடுங்க.
இங்க பாரு சில்பா புருஷா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா மரியாதையா போய் பின்னால வரிசையில நில்லு. ஏக்கா என் வயிற்ற பார்த்தீங்களா, குர்ரு குர்ருன்னு சத்தம் போடுது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலக்கா, அதனால நான் வாங்கிட்டு போயிருது. என்ன பிறவு நீங்க வாங்கிக்கோங்க. காலையில விடிஞ்சு இப்பந்தான் 6 மணி ஆகுது, இன்னும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலங்க. நீ முதல்ல சோறு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீன்னா காலையிலே வந்து இடத்த பிடிச்சிருக்கணும். கஷ்டப்பட்டு வந்து இடத்த பிடிச்சி கால் வலிக்க காத்து கிடக்கிறது நானு. நீ முதல்ல வந்தா நான் விட்டுருவனும். அப்படி கேளு செல்வி, இவங்களாம் ஆளாளுக்கு வந்து முன்னால நிப்பாங்க, நம்ம விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? ஏக்கா ஏன்க்கா கோவப்படுதீங்க? ஒயாம கண்ணை உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இடுப்புல கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயம் காட்டாதீங்கக்கா. சூனியக்காரி மாதிரி இருக்கு பார்க்க. செல்வி கேட்டுச்சா? அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா? உன்னை பார்த்து சூனியக்காரின்னு சொல்லுதான். அவனை சும்மா விடாத. செல்வி சும்மா இருந்தாலும் ராதா சும்மா இருக்க மாட்டா போல, சண்டையை இழுத்து விடுதாளே. ஏக்கா அந்த சில்ப புருஷன் சோத்து மூட்டை எதுக்குக்கா ஊருக்குள்ள வந்தான்? இவனை தான் அடிச்சு விரட்டணும்ல. மருமோளே, புளியோதரை கிடைக்குமா? எப்போ தருவாங்க? எத்தே கொஞ்ச நேரம் பொறுங்கத்தே, புளியோதரை எப்படியாவது வாங்கி தந்துருதேன். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அண்டாவோட தூக்கிட்டாவது வந்து தந்துருதேன்ட்டே. அப்படியே மருமோளே, அண்டாவோட வாங்கி தரியா? கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் மருமோளே, நல்லா அத்தை வச்சு திம்பேன். போற போக்க பார்த்தா புளியோதரை டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டாவது கிடைக்குமான்னு தெரியல. இவங்க என்னடானா அண்டாவோட தாங்காக. நான் இப்போ என்ன செய்ய போறேன்? மீன்கார என்னாச்சி, பிரசாதம் கொடுக்கலாம், பூஜை முடிஞ்சிட்டு. என்னக்கா நான் இந்த சுடிதார் போட்டு அக்காட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு இப்படி அடிச்சு விட்டுட்டீங்க? நானும் போனா போதுன்னு இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு முன்னால நின்னுக்கிட்டு சொல்லதே சொல்லிக்கிட்டு இருக்க. போக மாட்டேக்க, அதான் அடிச்சேன். ஏக்கா கழுத்து சுளுக்கிக்கிட்டே, இப்ப கீழே குனிஞ்சு பார்த்து சோறு சாப்பிட முடியாதே. நீங்க வேணா வாங்கி ஊட்டி விட்டுருதீங்களா? நான் அப்படியே சாப்பிட்டு போயிருந்தேன். ஏக்கா எதுக்கு தூக்குதீங்க? தூக்கிட்டு போய் மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டி விட போறீங்களோ? உங்களுக்கு நல்ல மனசுக்கா, நல்ல தட்டு நிறைய சோறு போட்டு வாங்கிட்டு வாங்க. என்ன? ஆமா எனக்கு நல்ல மனசு. நீ பறந்து போய் அப்படியே சாக்கடையில போய் உழு. இன்னொரு தடவை இங்க வந்த அவ்வளவுதான், நீ உன் கதையை முடிச்சிருவேன். இவ்வளவு நேரம் பிரசாதம் சண்டை போட்டு கிடந்தாளுங்க, இப்ப கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆள் ஒருத்தையும் வர மாட்டேங்காளுங்க. ஆண்டி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டும், நீங்க போய் நைஸா முதல்ல பிரசாதத்தை வாங்கிருங்க. நான் உங்களுக்கு பிறகு வாங்குதேன். சரி டி குதிரவாளு, நான் போய் வாங்குதேன். சிம்ரன், மாமியார் மனசுல இடத்த பிடிச்சிருவ போல. எப்ப மொட்டை மண்டையா, சீக்கிரம் பிரசாதத்தை கொடு. சரி பாட்டி, இருங்க வச்சு தாரேன். ஆஹா, சுட சுட புளியோதரையும் நல்ல நெய் போட்டு அருமையான பொங்கலும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நல்ல வேட்டைதான். அடியே குதிரவாளு, நான் வாங்கிட்டேன் டி, நீ போய் வாங்கு. சரி ஆண்டி, சூடு ஆறப்போகுது, நீங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க. மொட்டை மண்டை அங்கு சீக்கிரம் கொடுங்க. மருமோளே, புளியோதரை மருமோளே. எத்தை கிடைக்கும் தே, பேசாம இருங்க. என்ன அங்கு 2லயும் 1 தாரீங்க, 2லயும் 4 தாங்களே. ஏமா ஆளுக்கு ஒண்ணு தான் கொடுக்க முடியுமா? வரிசையில் வர்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? நீ போ. சரி இருங்க, நான் சாப்பிட்டுட்டு வரிசையில வாரேன். சிம்ரன், ஒரு வழிய பிரசாதம் வாங்கிட்டு போல. சரி ஓரமா போய் உட்காந்து சாப்பிடு, நாங்களும் வாங்கிட்டு வாரோம். சரி மலாக்கா, சாப்பாடு பார்த்தாலே வாயில எச்சி ஊறுது. சூப்பரா இருக்கு, போய் வாங்குங்க. என்னையெல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? என்கிட்டயும் உங்க வேலையை காட்ட பாக்கீங்களா? நான் தான் முதல்ல நிப்பேன், நான் தான் முதல்ல பிரசாதம் வாங்கிட்டு போவேன். நீங்களாம் பின்னால போங்க. உங்களுக்கெல்லாம் கிடைச்சா தின்னுங்க, இல்லைன்னா வீட்டுல போய் பழைய கஞ்சியை குடிங்க. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? என்கிட்ட உங்க வேலையெல்லாம் காட்ட முடியாது. அவன் முதல்ல வாங்கினா நான் தான் 2வது வாங்குவேன். எப்போ மொட்டை மண்டை மீன்காரா, பிரசாதத்தை கொடுப்பா. சரி வழுக்க மண்டை தாத்தா, இருங்க தாரேன். அண்ணாச்சி, பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா நிறைய போட்டு தாங்க. அப்பந்தான் நாளை பின்ன எங்க வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய மீன் வாங்குவேன். அப்படியாம்மா, சரி இரு, நிறைய போட்டு தாரேன். ஒரு நல்ல கஸ்டமர் விட முடியுமா? யோ பொக்கவாய் தாத்தா, எதுக்கு இப்படி நிக்கிரு? எதுக்கு இப்ப என்னை அடிச்சிரு? காலங்காத்தால என் பொண்டாட்டி எழுப்பி விட்டு மாடை போய் பார்க்க சொல்லிட்டா. பால் கறக்காங்க, போய் பாருங்கன்னு. நான் இவ்வளவு நேரம் அங்க நின்னுட்டு வெறுத்து போய், சரி கோயில்ல பிரசாதம் தராங்களே, போய் தின்னுட்டு வருவோமேன்னு வந்தேன். வந்து இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் கால் வலிக்க வரிசையில நின்னுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு முன்னால போய் வாங்குத, ஓடு தூர. சரி வாங்கிக்கோங்க, நான் போறேன். தூர ஓடிரு, இனிமே இந்த பக்கமே வந்துடாத. கட்டைய கொண்டு மண்டைய உடைச்சிருவேன். ஏல மொட்டை மண்டையா, பிரசாதத்தை கொடுக்க போறியா இல்லையா? இந்த தாரந்தா, கோவப்படாதீங்க. பட்டு, இப்ப நான் வந்தோடனே என் மேல நீ கோவப்பட முடியாது. மாடை பார்க்காம போயிட்டீங்களேன்னு. நீ அப்படி கோவப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த பொங்கலையும் புளியோதரையும் உன் கண்ணு முன்னால காட்டுவேனா, நீ கோவத்தெல்லாம் மறந்துட்டு திங்க ஆரம்பிச்சிருவ.
அதனால இப்ப நான் வந்துகிட்டே இருக்கேன் செல்லம். வழிய உடுட்டி ஒத்த ரோசா. மங்கம்மா நீ போய் வாங்கிக்கோ செல்லக்குட்டி. முருகேசா மண்டையை பொழந்துருவேன், வாங்கிட்டேல இடத்த காலி பண்ணு. மருமோளே புளியோதரை கிடைச்சிட்டு மருமோளே, நல்ல சந்தோஷமா இருக்கு. 2 புளியோதரை கிடைச்சிருக்கு. உன் புளியோதரையும் சேர்த்து என்கிட்டயே கொடுத்துட்டியே. எத்தே எனக்கு இந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும் தே. நல்லா நெய் ஊற்றி முந்திரியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு பொங்கல் பிடிக்கும்னு நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அதான் உங்களுக்கு புளியோதரை பிடிக்கும்னு நான் கொடுத்தேன். சரி சரி, சூடு ஆறதுக்குள்ளே சாப்பிடுவோம் வாங்க. சரி, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு. எல்லாம் காலி ஆயிட்டு நம்ம சட்டி பொட்டியை தூக்கிட்டு கிளம்புவோம். வீட்டுக்கு போய் கிடக்கிற மீனெல்லாம் அள்ளி போட்டுட்டு மீன் விற்க வேற போகணும். மீனோய். யோ சில்பா புருஷா, இந்த ஊர் பக்கம் வந்தே உன் காலை உடைச்சு தூர வீசிடுவேன். இவ காலை உடைச்சா நான் கையை உடைப்பேன். பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இந்த ஊர் பக்கமே வந்துடாத. செல்வி வா, நம்ம போய் பிரசாதத்தை வாங்குவோம். ராதா இங்க பாத்தியா, நம்ம இவ்வளவு நேரம் கத்துல இவளுக்கு எல்லாரும் பயந்து போய் ஓடியே போயிட்டாளுங்க. இன்னைக்கு அண்டா நிறைய இருக்கிற பிரசாதம் நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான்.